இந்த தேர்தல்லையே ஒரு 15 தொகுதிக்கு தலா 15 நிமிடம் ஒதுக்கி பிரச்சாரம் பண்ணிட்டு வீட்டில் வந்து படுத்து கும்பகாரணம் மாதிரி தூங்கிட்டு இந்த வெற்றியை அடைந்திருக்கிறார் விஜய். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மாங்குன்னு உழைத்தது போல சீமானை போலவோ எடப்பாடியை போலவோ அல்லது ஸ்டாலினை போலவோ மற்ற தலைவர்களைப் போலவோ அவர் உழைக்கவே இல்லை. எந்த உழைப்பும் செய்யாமல் ரொம்ப கொஞ்ச நேரமாக வந்து அளவா பேசிட்டு இதுக்கே இவ்வளவு பெரிய கூட்டம் சிலிர்த்து கொண்டு ஓட்டு போடுது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபாயம். நான் சொல்ல வரேன், மோடி இந்துத்துவ பாசிசம் வந்து எவ்வளவு அபாயமோ அதை விட அபாயகரமானது விஜயினுடைய வருகை. அவர் வந்து ஜோசப் விஜய்ங்க, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஜோசப் விஜய் வந்து நீங்க இந்துத்துவாவை விட அபாயம் அப்படின்னா எப்படி? இப்ராஹிம் ராவுத்தூர் பிஜேபி அவர் வந்து பின்னாடி யாரை வச்சிருக்காரு? கொள்கை தலைவரா வந்து பெரியாரை வச்சிருக்காரு, அம்பேத்கரை வச்சிருக்காரு, அண்ணாவை வச்சிருக்காரு, அஞ்சலி அம்மாள், இப்படிதான தலைவர்களை தானே அவர் வச்சிருக்காரு. காரு பின் சீட்ல ஜோசியரையும் வச்சிருக்காரு. வீட்டுல பெரியார் சிலைய படத்தை வச்சுக்கிட்டு பின் சீட்ல ஜோசியரை வச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து அந்த 5 கொள்கை தலைவர்கள் அதெல்லாம் வந்து மறந்துடுங்க. இப்போ விஜய்கிட்டையோ அவங்க தொண்டர்கள்ட்டையோ நீங்கள் என்ன கொள்கையை கடைப்பிடிக்க கேட்டிங்கன்னா அதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. கரூர் விஷயத்துக்கு பிறகு அவர் பாரதிய ஜனதாவை பற்றி எதையும் பேசவில்லை. அவர் கேட்ட உடனே விசில் சின்னம் கிடைக்குது, புதுச்சேரிக்கும் கிடைக்குது. அதாங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, அதுக்கு மேல என்ன இல்லை? அப்படின்னா தேர்தல் கமிஷன் விசிலே கொடுத்துருக்காது. கொள்கை எதிரின்னு சொல்லி இவர் உறுதியாக இருந்திருந்தாருன்னா, பிஜேபி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்காது. அல்லது சிபிஐயில் குற்றப்பத்திரிகையில் இவருடைய பேர் வந்து ஏறி இருக்கும், சாட்சியாக மட்டும் கூட்டிட்டு விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ பிஜேபிக்கு இவரை வைத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டக்குன்னு ஒய் பிரிவு பாதுகாப்பு எதுக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கு மோடியை வந்து பாராட்டும் போது என்ன வார்த்தைகளில் பாராட்டுறாரு? தமிழ்நாட்டில் இளைஞர்களும் பெண்களும் தீவிரமாக ஒரு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு மாற்றத்திற்காக விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதை சொல்லி அவரு நீங்க கேட்ட கேள்வி மாதிரி இளைஞர் பெண்கள்னு சொல்றாரு. அப்போ மோடிக்கு இது இளைஞர் புரட்சியா தெரியுது, பெண்கள் புரட்சியா தெரியுது. உங்களை நீங்க கேட்கிற கேள்வியை கேட்கிறவங்களுக்கு அது புரட்சியா தெரியுது. அப்படின்னா இது புரட்சியா புண்ணாக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கலாம்.